Good morning students. Today we are going to discuss about the 6th chapter continuation part. So in previous class we have to discuss about till page number 20, and this class we have to discuss about effects due to total internal reflection. Total internal reflection நம்ம என்ன சொல்றோம்னா முழு ஆக எதிரொலிப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. எதுக்கெல்லாம் இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவோம். எந்தெந்த ஃபீல்டுலலாம் அது வந்து இந்த இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கிளிட்டரிங் ஆஃப் டைமண்ட். இப்போ டைமண்ட் அப்படின்னு எடுத்தாவே அதோடைய பியூட்டி என்னது, நல்ல ஒரு பிரகாசமாக இருக்கும் இல்லையா, அதான் வந்து டைமண்டோட பியூட்டி. இப்போ டைமண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு டேஸ்லிங் அப்பியர்ஸ் எப்படி இருக்கும், ரொம்ப அதனுடைய பிரகாசமாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. ஏன் அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா அதில் என்ன இருக்குது, டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். அந்த இருக்கக்கூடிய அந்த டைமண்டில் என்ன இருக்குது அப்படின்னா அந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் இருக்கிறதுனால தான் அந்த டைமண்ட் என்ன இருக்குது அப்படின்னா நல்லா பிரகாசமாக இருக்குது. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது இந்த டோட்டல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் த லைட் வந்து என்ன இருக்குன்னா இந்த டைமண்ட் உள்ள, இதுதான் டைமண்டோடைய ஷேப், டைமண்டுக்கு உள்ளே இருக்கும். அப்போ அதனுடைய அந்த டைமண்ட் எப்படி தெரியும் அப்படின்னா நல்ல ஒரு பிரகாசமாக தெரியும். ஸோ அதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்குது. ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னால் என்னங்கிறது நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்தோம். இப்போ ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் டைமண்டோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னன்னா 2.417. அதே மாதிரி ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வந்து 1.5 அண்ட் கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஆஃப் டைமண்ட் வந்து என்ன அப்படின்னா 24.4 டிகிரி. இதெல்லாம் வந்து 1 மார்க்கில் உங்களுக்கு கேட்பாங்க. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதாவது டைமண்ட் கட்டர்னா யார் அப்படின்னா அந்த வைரத்தை வந்து உருவாக்குவாங்க இல்லையா. ஸோ அந்த வைர வியாபாரி, வைரத்தை செய்கிறவங்க அவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு டைமண்ட் வந்து செய்யணும் அப்படின்னா அதை வந்து கட் பண்ணி அதை ஷேப் ஆக்குறதுக்கு வந்து மேக்ஸிமம் என்ன ரேஞ்சில் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த ரேஞ்ச் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் சொல்லுவோம். இது டைமண்டுக்கு உள்ள எவ்வளோனா இந்த 24.4 டிகிரி. இதுதான் கிரிட்டிக்கல் ஆங்கிள். அதாவது ஒரு டைமண்ட்னா இந்த ஆங்கிள் இருக்கணும், இந்த ஷேப்பில் இருக்கணுங்கிறத டிசைன் பண்ணுறவர் யார் அப்படின்னா இந்த டைமண்ட் கட்டர். அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த டிசைன் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ரேஞ்ச் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் எவ்வளோனா 24.4 டிகிரி. சரிங்களா. அப்போ டைமண்டோட டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்டட் வந்து ஃப்ரம் த மெனி கட் ஃபேஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே ஒரு எட்ஜில் என்ன செய்யிருக்கும், அந்த கட் பண்ணி தான் இருக்கும் டைமண்டோட ஷேப். டைமண்ட் பார்த்துருக்கீங்களா, ஒவ்வொரு எட்ஜிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கட் பண்ணியிருக்க மாதிரி ஷேப்பில் இருக்கும். இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா அந்த எட்ஜில் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா அதனுடைய பிரகாசம் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ டைமண்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிரிட்டிக்கல் ஆங்கிள். இப்போ அது வந்து ஒரு டைமண்டை வந்து டிசைன் பண்ணும்போது அதோடைய ஆங்கிள் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 24.4 டிகிரி. அப்போ அந்த ஆங்கிளை தான் நம்ம என்ன சொல்லுவோம், கிரிட்டிக்கல் ஆங்கிள் இருப்போம். அப்போ ஒவ்வொரு எட்ஜஸ்லையும் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். அந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் இந்த டோட்டல் என்ன முழு எதிரொலிப்பு. அதாவது வந்து ஒரு லைட் ரே இதில் படுறோம்னா இப்போ லைட் ரே படுறதுனால இது என்ன செய்யுது, ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த லைட் வந்து எப்படி இருக்குன்னா நல்ல ஒரு கலராக பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் அந்த டைமண்ட் வந்து பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள். இதை பேஸ் பண்ணி அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிரேஜ் அண்ட் லூமிங். இந்த மிரேஜ் அண்ட் லூமிங்கிறது வந்து தியரி பாட்டு தான். லிசன். ஸோ மிரேஜ் அண்ட் லூமிங். மிரேஜ் அண்ட் லூமிங். மிரேஜ்ங்கிறது என்ன அப்படின்னா காணல் நீர் அப்படின்னு சொல்லுவோம். லூமிங் அப்படிங்கிறது வந்து அதோடைய அப்பேரண்ட் அதாவது என்ன சொல்லுவோம் அப்படின்னா இருக்கிற மாதிரி தெரியும். நம்ம ஒரு பொருளை பார்ப்போம், அது வந்து என்ன செய்யும், அதனுடைய இமேஜ் மட்டும் நமக்கு தெரியுற மாதிரி இருக்கும், மாய தோற்றம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுதான் என்ன அப்படின்னா லூமிங். ஃபர்ஸ்ட் பாருங்க, the refractive index of air increases with its intensity. In hot places, air near the ground is hotter than air at height. So, the hot air is less dense. அதாவது அந்த காற்றில் உள்ள டென்சிட்டியை பொறுத்து தான் இந்த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஹாட் ஏர் ரொம்ப, அதாவது வெப்பம் ஏரை கம்பேர் பண்ணும்போது அதனுடைய ஹீட்டை பொறுத்து இந்த ஹாட் ஏர் வந்து
பொறுத்து தான் அதனுடைய டென்சிட்டியை வந்து நம்ம மெஷர் பண்ண முடியும். அப்போ நம்ம இந்த அந்த ஏரோடைய டென்சிட்டியை வச்சு தான் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அந்த ஹாட் ஏர் வந்து நார்மலாகவே வந்து அதோடைய டென்சிட்டி வந்து கம்மி தான், லெஸ் டென்சிட்டி. Hence, in still air, the refractive index of air increases with height. Because of this, the light from the tall objects like tree try to pass through a medium whose refractive index decreases towards the ground. அப்போ இதில் என்ன சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப உயரமான பகுதின்னு சொன்னால் இப்போ ட்ரீ எடுத்துக்கலாம். ட்ரீங்கிறது வந்து நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது அது நல்ல ஹைட்டாக இருக்கும். அப்போ ஹைட்டாக உள்ள பகுதியிலேருந்து வரக்கூடிய அந்த லைட் ரேஸ் வந்து அந்த தரையில் படும்போது என்ன செய்யும் அப்படின்னா, தரையில் படும்போது அந்த லைட் ரேஸை பொறுத்து ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து குறையும். அப்போ ஹைட்டான ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து வரக்கூடிய லைட் ரேஸ் வந்து அதில் உள்ள ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ட்ரீ எடுத்துக்கலாம். Hence the ray of light successively deviates away from the normal. Different layers of air undergoes the total internal reflections when the angle of incidence near the ground exceeds the critical angle. இதில் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அந்த ரே வந்து டீவியேட் ஆகும்போது டுவர்ட்ஸ் த ரே அண்ட் அவே ஃப்ரம் த நார்மல், ரெண்டு டைப்பில் நம்ம வந்து ரே வந்து நமக்கு கிடைக்கும் இல்லையா. அப்போ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ராக்ஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா, த லைட் ரே இன்சிடென்ட் ஆகும்போது நியர் த கிரவுண்டு நோக்கி வரும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு சில இல்யூஷன்ஸ் வந்து இருக்கும். அந்த இல்யூஷன்ஸ் வந்து லைட்டை பொறுத்து என்ன செய்யும் அப்படின்னா, அந்த கிரவுண்டை நோக்கி வரும்போது என்ன செய்யணும்னா அது வந்து குறையும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், மிரேஜ். இப்போ மிரேஜ் அண்ட் லூமிங்கிறது இம்பார்ட்டன்டான 2 மார்க் கொஸ்டின். ஆனால் இதை பேசிக்காக நீங்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இந்த டேர்ம்ஸை சொல்கிறேன். அடுத்து பாருங்கள், because of the shaky nature of the layers of air, the observer feels as if the object getting reflected by a pool of water we get beneath of object, and this phenomenon is called mirage. அதாவது நமக்கு வந்து ஷேக்கி நேச்சர் ஆஃப் லேயர் ஆஃப் ஏர்ன்னு சொல்லும்போது என்னன்னா, அந்த ஏர் படும்போது அது அசைகிற மாதிரி தெரியும், காற்றுல வந்து அசைகிற மாதிரி தெரியும். அப்போ நம்ம அப்சர்வ் பண்ணுறவங்க அதை வந்து எப்படி ஃபீல் பண்ணுவோம், இப்போ வந்து ஒரு ட்ரீயில் வந்து லீஃப் அசையுது அப்படின்னா, அசையும் போது தான் அப்போ காற்று வருது அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும். அந்த மாதிரி பூல் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லும்போது இந்த வாட்டரில் என்ன பண்ணும், அதனுடைய அந்த நம்ம கொடுக்கக்கூடிய சவுண்ட் எப்படி தெரியும், எக்கோவாக நமக்கு கிடைக்கும் இல்லையா. அப்போ அந்த எதிரொலிக்கிற மாதிரி இருக்கிறது. அப்புறம் சர்ஃபேஸ் பெனித் வந்து ஈரப்பதத்தை வந்து உறிஞ்சுவது போல தோணும். அதாவது நம்ம பார்க்கறது மாயமாக தோன்றும். இப்போ நம்ம காணல் நீர் பார்த்துருக்கோம், ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாக வரும்போது ரோடை பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒரு லேயர் அலையாக தெரிகிற மாதிரி இருக்கும், நம்ம அப்சர்வ் பண்ணியிருப்போம் இல்லையா. அதுதான் என்ன அப்படின்னா மிரேஜ். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ், இதுதான் ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட்டு. இப்போ மிரேஜ் அண்ட் லூமிங்கில் நீங்கள் அடுத்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ மிரேஜ்னா நமக்கு என்னன்னு தெரியும், அதாவது நம்ம பார்க்கறது வந்து மாய தோற்றம் அப்படின்னு சொல்லணும்னா, நம்ம நினைக்கிறது ஒன்று இருக்கும், பார்க்கறது நமக்கு அப்படி தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் அது ரியாலிட்டி வந்து அது கிடையாது. ஆனால் நமக்கு பார்க்கறதுக்கு அது வந்து என்ன செய்யும், நேச்சராக தெரியும். ஆனால் அது அதனுடைய ரியாலிட்டி கிடையாது. அப்போ நிறையா கோல்டு பிளேசஸ், குளிர் பிரதேசத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, டுவர்ட்ஸ் த கிரவுண்ட் பிகாஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் த ஏர் க்ளோஸ் டு தி கிரவுண்ட் is lesser than the temperature above the surface of earth. அதாவது இந்த ரொம்ப குளிர் பிரதேசங்களை பார்த்தோம் அப்படின்னா மேலே, அதாவது மேலே உள்ள பகுதியில் உள்ள காற்றை விட ஏன்னா தரைக்கு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏரோடைய டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதுதான் அந்த டென்சிட்டி ஆஃப் தி ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நியர் த கிரவுண்ட் என்ன செய்யும், ஒரு சர்டன் ஹைட்டில் இருக்கும்போது அது என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். ஆனால் தரையை நோக்கி கிரவுண்டை ரீச் ஆயிடுச்சுனாவே அது என்னவா இருக்காது, அதோடைய டெம்பரேச்சர் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் லுக் அட் திஸ் டயக்ராம். இதுதான் நம்ம அப்சர்வர் இல்லையா. அப்போ இங்கே ஒரு ட்ரீ இருக்கு. அப்போ நமக்கு ரேரர் மீடியம் டென்சார் மீடியம் எதுன்னு தெரியும். அப்போ தண்ணி இருக்கக்கூடிய பகுதி டென்சார் மீடியம், மேலே உள்ள பகுதி என்னது ரேரர் மீடியம். அப்போ இந்த அப்சர்வருக்கு அந்த ட்ரீ வந்து மேலே பார்க்கும்போது எப்படி இருக்கு, அந்த ட்ரீயோட ரியாலிட்டி அப்படியே நமக்கு ட்ரீ இருக்கிற மாதிரியே தெரியும்.
இல்லையா? அப்ப அந்த மாதிரி மாய தோற்றத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மிரேஜ் அண்ட் லூமிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப எர்த் சர்ஃபேஸ்ல இந்த ட்ரீயோட ரியாலிட்டி அப்படி தெரியும். அப்ப அதோட இமேஜ் தான் நமக்கு இங்க தெரியும். அப்ப ரியல் ட்ரீ எங்க கிடையாது இல்லையா? அப்ப அந்த மாதிரி இமேஜினரி நம்மளுடைய இமேஜினேஷன்ஸ்க்கு எது தெரியுதோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மிரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாருங்க, அதே மாதிரி செகண்ட் டயக்ராம் பாருங்க. அதே அப்சர்வர், டென்சார் மீடியம், ரேரர் மீடியம் இருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன செய்யுது, லைட் ரே வந்து இங்க போகும்போது இதோட இமேஜ் வந்து நமக்கு என்ன தெரியுது, இங்க தெரியுது. அப்ப தலைகீழ் இன்வெர்டட் இமேஜாவும் நமக்கு என்ன செய்யும், தெரியும். அப்ப இதுல இருந்து நமக்கு தெரியக்கூடிய ஆப்ஜெக்டோட இமேஜ் வந்து இன்வெர்டட் இமேஜா தான் நமக்கு தெரியும். அப்ப எப்போதுமே இன்சிடென்ட் ஆங்கிள் வந்து கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிளா தான் இருக்கும். இன்சிடென்ட் ஆங்கிளுக்கு கிரிட்டிக்கல் ஆங்கிள் கிரேட்டர் தெனா தான் இருக்கும். இதுதான் அதோடைய கண்டிஷன்ஸ். அப்ப ரேரர் மீடியம் டு டென்சர் மீடியம் என்ன, டென்சர் மீடியம் டு ரேடியல் மீடியம். ஒவ்வொரு மீடியம் தாண்டி இது வந்து ரேரர் டு டென்சார் அப்படின்னு சொல்லும்போது ரேரர்னா என்னது, டென்சிட்டி கம்மியா இருக்கு. அப்ப கம்மியில இருந்து அதிகமாகும் போது என்ன செய்யுது, அதனுடைய இமேஜ் வந்து தெரியும். அதே மாதிரி டென்சார் மீடியம்ல இருந்து ரேரர் மீடியம் போகும்போது அதனுடைய இமேஜ் என்ன தெரியும், நமக்கு நேரா இருக்கிற மாதிரியும் தெரியும், இன்வெர்டடாவும் தெரியும். ரெண்டு ஆப்ஷனும் நமக்கு தெரியும். இதான் என்ன அப்படின்னா மிரேஜ் அண்ட் லூமிங். அப்ப லூமிங்ல பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா தெரிஞ்சுன்னா இந்த குளிர் பிரதேசங்களை பார்த்தீங்கன்னா கிளாசியன்ஸ் அண்ட் ஃப்ரோஷன் லேக்ஸ் எல்லாம் சொல்லுவோம்ல, அதாவது பனிப்பாறைகள், அதுக்கப்புறம் வந்து பனிப்பாறைகள், அப்புறம் சீஸ், ரிவர்ஸ் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதுவும் நமக்கு நிறைய தண்ணி பகுதிகளில் பார்த்தா தான் நம்ம இதோடைய ரியாலிட்டியை வந்து நம்மளால உணர முடியும். அப்போ இன்வெர்டட் இமேஜ் வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஆப்ஜெக்டோடைய இமேஜ் வந்து அப்படியே என்ன செய்யும், தலைகீழாக தெரியும். அதுதான் என்ன அப்படின்னா லூமிங். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? மிரேஜ் லூமிங்கிறது 2 மார்க்ஸில் கேட்பாங்க. இம்பார்ட்டன்டான கொஸ்டின் மிரேஜ் அண்ட் கூலிங். பாருங்க, அப்சர்வர் ட்ரீ இருக்கு. அப்ப டென்சார் மீடியத்துல இருந்து ரேரர் மீடியம் போகும்போது இந்த ட்ரீயோட ஆப்ஜெக்ட், இதுதான் ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் நமக்கு எப்படி செய்யுது, தலைகீழா தெரியுது இல்லையா, இன்வெர்டட் இமேஜா தெரியுது. ஸோ இதுதான் இதோடைய பியூட்டி. அடுத்து பாருங்க பிரிசம். நெக்ஸ்ட் பிரிசம் பாருங்க. prism making using a total internal reflection. அதாவது பிரிசமும் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கு, டைமண்ட் எப்படி ஒரு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எது அப்படின்னா டைமண்டும் பிரிசமும் தான். இப்போ டைமண்ட்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் பிரிசம்ல பார்த்தீங்க அப்படின்னா பிரிசமை வந்து டிசைன் பண்ணும்போது அந்த ரிஃப்ளெக்டர் லைட் வந்து அதனுடைய ஆங்கிள் வந்து எப்படி இருக்குன்னா 90 டிகிரியா இருக்கலாம், இல்லைன்னா 180 டிகிரியாவும் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் டயக்ராம் பாருங்க. ஒரு ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோம். அப்ப இதுல வந்து இதோடைய ஆங்கிள் என்னது 90 டிகிரி. அப்ப இங்கதான் இதோட இமேஜ். இப்போ ஏபிங்கிறது ஆப்ஜெக்ட். அப்ப அந்த இதனுடைய பிரிசம்ல பட்டு என்ன செய்யுது, ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்ப அதோட இமேஜ் எங்க கிடைக்குது, ஏடஸ். அப்ப மேக்சிமம் 90 டிகிரில இருந்தாதான் இந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் வந்து நமக்கு கிடைக்கும். அப்ப இந்த பிரிசம்ல அந்த லைட் இன்சிடென்ட் ஆகும்போது 45 டிகிரில இருக்கணும். பிரிசமோட பொசிஷன் 90 டிகிரில இருக்கலாம். இப்ப என்ன பண்ணலாம், அதே பிரிசம டைரக்ஷனை திருப்பி வச்சாலும் நமக்கு என்ன பண்ணலாம், டைரக்ஷனை மாத்தி வச்சாலும் அதோட இமேஜ் வந்து நமக்கு தெரியும். இப்போ பிரிசம் வந்து நார்மலா எந்த இருக்கும், 90 டிகிரில இருந்து 180 டிகிரி வரைக்கும் இருக்கலாம். ஸோ நார்மலா பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து 2 விதமான கேஸ் இருக்கு. ஒன்று வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிள். கிரிட்டிக்கல் ஆங்கிள்ங்கிறது ஐசி. ஸோ இதுல வந்து குறைஞ்சது இதனுடைய கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்து லெஸ் தேன் 45 டிகிரியா தான் இருக்கணும். அப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிரவுண்ட் கிளாஸ் அண்ட் ஃபிளின்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப கிரவுண்ட் கிளாஸ் ஃபிளின்ட் கிளாஸ்ன்னு சொல்லும்போது அதனுடைய இப்ப நம்ம டைமண்ட் வந்து அதனுடைய எட்ஜஸ்ல வந்து டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் பார்த்தோம்ல, அது மாதிரி இதுலயும் வந்து இந்த கிளாஸஸ்லாம் என்னது, பிரிசம்ங்கிறது are also used to invert image without changing their size. என்ன நம்ம இதோட பிரிசமோட பொசிஷனை மட்டும்தான் மாத்துவோம், ஆனா அதோட இமேஜ் என்ன செய்யும், அந்த இமேஜ் வந்து நம்ம தலைகீழாவும் என்ன செய்யலாம், கொண்டு வரலாம். அப்ப எந்த ஒரு இமேஜோட அளவை, அந்த இமேஜோட அளவை மாத்தாம அப்படியே வச்சீங்கன்னா அந்த இமேஜ் வந்து என்ன செய்யும், நமக்கு தலைகீழா மாத்தக்கூடிய பவர் எதுக்கு இருக்கு அப்படின்னா இந்த பிரிசம்க்கு. அப்ப பிரிசமோடைய பொசிஷன், பிரிசமோடைய பொசிஷனை மட்டும்தான் மாத்துறோம்,
ஆனால் இதில் பாருங்க இதோட இமேஜ் வந்து இங்கே கிடைக்குதா, இதில் பாருங்க இதே 90 டிகிரியில் ப்ரிசமோட டைரக்ஷனை மாற்றிருக்கோம். ஆனால் அங்கே இருக்க இமேஜ் வந்து நமக்கு எப்படி கிடைக்குது, அப்படியே கிடைக்குது இல்லையா. இதுதான் இதோடைய டிஃப்ரென்ஸ். அப்போ ப்ரிசமை யூஸ் பண்ணி என்ன செய்யலாம் அப்படின்னா இமேஜ் நம்ம கண்டுபிடிக்கலாம், அதோட இன்வெர்டட் இமேஜை நம்ம என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ், இது எல்லாமே 2 மார்க்ஸில் கேட்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் இலுமினேஷன்ஸ். இது ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின். ரேடியேஷன் ஆஃப் இலுமினேஷன். இலுமினேஷன் என்னப்பா, what do you mean by illumination? ஒளியூட்டல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு லைட் ரே இன்சிடென்ட் ஆகும்போது அதில் வந்து அதோடைய ரேடியஸ் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறோம். அப்போ ரேடியஸ் தெரியணும் அப்படின்னா அந்த லைட் ரேயை வச்சு அதோட ரேடியஸ் கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு இன்னொரு கொஷின் கேட்பாங்க, ஸ்னெல்ஸ் விண்டோ அப்படின்னு கேட்பாங்க. ஸ்னெல்ஸ் விண்டோனாலும் ரேடியஸ் ஆஃப் இலுமினேஷனாலும் சேம் கொஷின் தான். ஓகேயா. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்ட் பார்ப்போம். இப்போ ஏதாவது ஒரு வாட்டர் டேங்க் எடுத்துக்கலாம், சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் லுக் அட் திஸ் டயக்ராம். இந்த டயக்ராமை பாருங்க. லைட் சோர்ஸ், அதாவது ஒரு லைட் சோர்ஸ் எடுக்கிறோம். எப்படி இருக்கலாம், ஒரு பல்பா கூட இருக்கலாம். இந்த பல்பை வந்து இந்த வாட்டர் டேங்க்கு உள்ள வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா, அப்போ இந்த வாட்டர் டேங்க்குள்ள லைட் இருந்துச்சு அப்படின்னா the light from the source travels in all direction. அந்த லைட்டோடைய ரிஃப்ளெக்ஷன் எல்லா டைரக்ஷன்லையுமே இருக்கும். light that is incident on the water surface at an angle less than the critical angle. அப்போ கிரிட்டிக்கல் ஆங்கிள் எப்படி இருக்கணும், லெஸ் தென் 45 டிகிரியா இருக்கணும். அப்போ அந்த லைட் வந்து இன்சிடென்ட் ஆகும்போது என்ன செய்யும், அதனுடைய கிரிட்டிக்கல் ஆங்கிள், இதுக்கு பேஸ் எது அப்படின்னா இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ஸ். அப்போ the light falling particularly at critical angle graze the surface, the entire surface of water appears illuminated. என்டையர் சர்ஃபேஸ் எப்படி இருக்கும், இலுமினேட்டடாக இருக்கும். எப்போ நம்ம அவுட் சைடு இருந்து பார்க்கும்போது. அப்போ ஒரு வாட்டர் டேங்க் எடுக்கிறோம், வாட்டர் டேங்க்கு உள்ள ஒரு பல்பை ஃபிக்ஸ் பண்ணுறோம். அந்த பல்புலேருந்து வரக்கூடிய லைட் இந்த டேங்க்கு ஃபுல்லாமே என்ன செய்யுது, பிரகாசமாக இருக்குது, ஒளி ஊட்டுது இல்லையா. ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணது எல்லா இடத்துக்கும் ஒளி வந்து கிடைக்குது இல்லையா, அதுதான் இலுமினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ நமக்கு இது எப்படி தெரியும்னா, நம்ம அவுட் சைட்லேருந்து பார்க்கும்போது அதோட வியூ என்ன செய்யும், the entire surface of the water appears illuminated. எப்போ, when seen from outside, வெளியிலிருந்து பார்க்கும்போது இது ஃபுல்லாமே நமக்கு பிரகாசமாக இருக்கிற மாதிரி தெரியும். But the light entering into the water from outside is seen from inside the water. அந்த தண்ணீருக்கு, அதாவது வெளிப்புறத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது தண்ணிக்கு உள்ள நம்ம ரியலாக அதை பார்க்குற மாதிரியே, தண்ணிக்கு உள்ளே பார்க்குற மாதிரியே என்ன செய்யும் இருக்கும். இந்த வியூ தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா the restricted illuminated circular area is called. அப்போ அதனுடைய ஷேடோ, இப்போ நம்ம வெளிப்புறத்துலேருந்து பார்க்கும்போது அதோடைய ரியாலிட்டி தெரியும் இல்லையா, அப்போ அதுதான் அந்த உள்ளே இருக்க பகுதியை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஷேடோ. அதுக்கு பேர் தான் ஸ்னெல்ஸ் விண்டோ அப்படின்னு சொல்லுவோம். பேர் என்னப்பா, ஸ்னெல்ஸ் விண்டோ. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வாட்டருடைய கிரிட்டிக்கல் ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னா 48.6. அதே மாதிரி கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னு சொல்லும்போது லெஸ் தென் 45 டிகிரியா இருக்கணும். அப்போ ரேடியஸ், இப்போ இந்த மாதிரி ஒரு லைட் ரே இன்சிடென்ட் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், எந்த மாதிரியெல்லாம் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஒரு வாட்டர் டேங்க் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். இங்கே பாருங்கள், இது ஒரு வாட்டர் இல்லையா, வாட்டர் இருக்க ஏரியாவில் வாட்டருக்குள்ளே என்ன இருக்குது, ஃபிஷ் இருக்குது. அப்போ நமக்கு என்ன செய்யுது, ஒரு ரே இன்சிடென்ட் ஆகுது. இன்சிடென்ட் ஆகும்போது இதோடைய ஆங்கிள் வந்து எவ்வளோ இருக்கணும், 90 டிகிரி, 90 அல்லது 180. இப்போ 90 டிகிரியில் இருக்கும்போது இதோட வியூ நமக்கு என்ன தெரியும், அவுட் சைட்லேருந்து பார்க்கும்போது அதோட இமேஜ் நமக்கு தெரியும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் இலுமினேஷன். ஸோ இது தியரிட்டிக்கலாக பார்ட் ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சால் போதும். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தெரியணும் அப்படின்னா இந்த டெரிவேஷன் பார்ட் தான் உங்களுக்கு ரொம்பவும் இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், ரேடியஸ் ஆஃப் இலுமினேஷனில் ஃபர்ஸ்ட்டு ஒரு வாட்டர் டேங்க், சரிங்களா. ஒரு வாட்டர் டேங்க் எடுக்கிறோம். வாட்டர் டேங்க் வந்து இந்த மீடியம் வந்து என்ன அப்படின்னா வாட்டரில் இருக்குது டென்சார் மீடியம். அப்போ வெளியில் இருக்க ஏர் மீடியம்னாவே ரேரர் மீடியம், அண்ட் வாட்டர் இருக்கக்கூடியது வந்து டென்சார் மீடியம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் ஒரு ரே வந்து இன்சிடென்ட் ஆகுது. அப்போ இதோட சர்ஃபேஸில் என்ன செய்யுது அப்படின்னா இதோடைய அவுட்புட் நமக்கு கிடைக்கும் இல்லையா. அப்போ இதோடைய இன்சிடென்ட் ரே என்ன,
அப்போ டோட்டல் இந்த டேங்க்ல இருந்து எவ்வளவு ஏரியாக்குள்ள இருக்குங்கிறது தான் நம்ம மெஷர் பண்ணோம். இதான் டெப்த், டின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு ட்ரையாங்கிள், இதோட இந்த சர்ஃபேஸ் மட்டும் எடுக்கிறோம். எங்கே இன்சிடென்ட் ஆகுது, எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது, இந்த ஏரியா மட்டும்தான் எடுப்போம். ஸோ இதை தான் நம்ம எப்படி வச்சுருக்கோம்னா ஏபிசிங்கிற ஒரு ட்ரையாங்கிள். இந்த பிக்கும் சிக்கும் உள்ளது தான் அதோடைய ரேடியஸ். ஸோ அங்கோட சிக்கும் ஏக்கும் உள்ளது தான் அதோடைய டெப்த்து. சரிங்களா? டெப்த்துங்கிறது இந்த தண்ணிக்கு உள்ள மொத்த பகுதி தான் அதோடைய டெப்த்து. நெக்ஸ்ட்டு அப்போ இது வந்து டென்சார் மீடியம் N1, இது ரேரர் மீடியம் N2. இதோட ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஸோ ஃபர்ஸ்ட் we have to take the angle ABC and R is the radius and D is the depth. Can you understand? அப்போ இதுதான் என்னது லைட் சோர்ஸ். அப்போ அந்த லைட் சோர்ஸ் தான் என்ன செய்யுது, தண்ணியில் பட்டு அது என்ன செய்யுது, வெளியில் இருக்க நமக்கு வந்து அதோட இமேஜ் வந்து தெரியும். அப்போ இதோட கிரிட்டிக்கல் ஆங்கிள் என்ன? ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா டயக்ராமோட எக்ஸ்பிளனேஷன். இதை பேஸ் பண்ணி டெரிவேஷன் பார்ட் பார்ப்போம். ஸ்னல்ஸ் விண்டோன்னு சொல்லிட்டோம். அப்போ இதை வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு, ரெஃப்ராக்ஷன். இப்போ ரெஃப்ராக்ஷன் அப்படின்னு சொன்னாவே பை யூசிங் ஸ்னெல்ஸ் லா. இப்போ ஸ்னெல்ஸ் லா என்னது, sin I by sin R is equal to N2 by N1. இந்த ப்ராடக்ட் ஃபார்மில் எழுதுனீங்கன்னா N1 sin I is equal to N2 sin R. Already we know that I is equal to IC. That means incident is equal to critical angle. அப்போ இதோடைய ரேடியஸ் என்னன்னா எவ்வளோ ஆங்கிள் இருக்கும்னா 90 டிகிரியில். அப்போ இந்த ஃபார்மை அப்படியே எழுதணும். இந்த ஆறுங்கிறது என்ன அப்படின்னா தீட்டாவோட வேல்யூ, அதாவது ஆறுங்கிறது அந்த ரேடியஸ். இதோட ரேடியஸ் வந்து நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய ஆங்கிள் என்னதுன்னா 90 டிகிரி. ஸோ N1 sin IC is equal to N2 sin 90 டிகிரி. இப்போ sin 90 நமக்கு தெரியும் வேல்யூ 1. அப்போ sin IC is equal to sin 90 is the 1. இப்போ ரிமைனிங் என்ன இருக்கு, N2 N1. இப்போ N2 by N1. This is the equation number 2. நெக்ஸ்ட் இதுல இருந்து நமக்கு என்ன தேவை, IC தேவை. அப்போ இந்த சைடு வரும்போது என்ன ஆகும், sin inverse of N2 by N1. This is the equation number 3. நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த நம்ம எழுதக்கூடிய ABCங்கிற ட்ரையாங்கிளை பை அப்ளையிங் பித்தாகரஸ் தியரம். பித்தாகரஸ் தியரம் நம்ம யூஸ் பண்ணோம்னா AB squared is equal to BC squared plus AC squared. அப்போ BC யோடைய ரேடியஸ் என்னது R. அப்போ R squared plus ACங்கிறது இந்த AC குள்ள டிஸ்டன்ஸ் என்னது R D. ஸோ R squared plus D squared. இதுல இருந்து AB கண்டுபிடிச்சோம்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கலாமா? அப்போ ABங்கிற டேர்முக்கு நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் CAB எடுக்கிறோம். இப்போ sin IC கணும்னா ஆப்போசிட் பை ஹைபாட்னஸ். ஸோ CA by AB. இப்போ sin IC is equal to CAங்கிறது R, ABங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். This is the equation number 4. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்பர் 2ஐயும் 4ஐயும் ஈக்குவல் பண்ணுறோம். ஈக்குவல் பண்ணும்போது N2 by N1 is equal to R by root of R square plus D square கிடைக்கும். இதை பண்ண ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணும்போது என்ன கிடைக்கும், N2 square by N1 square is equal to R square by R square plus D square. இதோட ரெசிப்ரோக்கல் என்ன அப்படின்னா N1 squared by N2 squared is equal to R square plus D square by R square. R square get cancelled. Then என்ன பண்ணலாம், R square by R square plus D square by R square. R square get cancelled. Remaining term N1 squared by N2 square minus 1. அப்போ என்ன கிடைக்கும், D squared by R squared. அப்போ இதை வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும், N1 minus N2 by N2 D squared by R squared. இல்லைங்களா? அப்போ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இந்த டேர்மை அப்படியே எழுதுறோம். இப்போ N2 ஸ்கொயர்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அப்போ N2 ஸ்கொயர்ல வந்து எப்படி எழுதுறோம் அப்படின்னா இந்த N2 ஸ்கொயர்ட் பை இதுதான் நமக்கு நம்மளுடைய இது எல்லாமே நம்மளுடைய டேர்ம்ஸுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு சிம்பிளிஃபிகேஷன்ஸ் தான். ஸோ அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா நமக்கு என்ன தேவை, R ஸ்கொயர்ட் பை D ஸ்கொயர். இப்போ R ஸ்கொயர் பை D ஸ்கொயர்னா N2 ஸ்கொயர்ட் பை N1 ஸ்கொயர் மைனஸ் N2 ஸ்கொயர். இதில் R ஸ்கொயர் தான் நமக்கு தேவை. அப்போ ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்கு, இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது என்ன செய்யணும், D ஸ்கொயர் இந்த சைடு வந்துருமா. ஆல்ரெடி we know that medium N2ங்கிறது 1, Nங்கிறது என்னது N. So substitute these terms we get the answer. So R square is equal to D squared by N squared minus ஏன்னா N2ங்கிறது 1, இப்போ இந்த வேல்யூ 1 ஆயிரும். Nங்கிறது N2 இதுவும் 1 ஆயிரும். அப்போ N1ங்கிறது N. இப்போ இது 1 1 இது N. இப்போ ரிமைனிங் என்ன கிடைக்கும், அப்போ N square minus 1 square. So R is equal to D by root of N square minus 1. Can you understand? This is the
important 5 mark question. Radius of illumination கேட்டாங்கன்னா நீங்க இந்த டயக்ராம்க்குள்ள டேர்ம்ஸ் மட்டும் எழுதினா போதும். இந்த brief explanation theory parts தேவை கிடையாது. இந்த மாதிரி derivation part நீங்க மட்டும் எழுதினீங்கன்னா போதும். This is the important 5 mark question. Can you understand? இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் இருக்கு பாருங்க. அதாவது 6.9 6.9ல பாருங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, what is the radius of illumination when seen above from inside a swimming pool from a depth of 10 meter on a sunny day? So what is the total angle of view? The refractive index of water கொடுத்திருக்காங்க 4/3. அப்ப ஈஸியா நம்ம செஞ்சிடலாமா? அப்ப listen. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண அதே மாதிரி ஒரு வாட்டர் டேங்க் எடுக்கிறோம். வாட்டர் டேங்கோடைய மொத்த டெப்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ அதில் இன்சிடென்ட் ஆகி ரிஃப்ளெக்ட் ஆகுது. இது நமக்கு என்ன ஷேப்பில் கிடைக்குது, ஒரு கோன் ஷேப்பில் இருக்குது. அப்போது இதோட ஆங்கிள் என்ன அப்படின்னா 90 டிகிரி. இப்போ இலுமினேஷன்ஸ் சொல்லும்போது அப்போ இங்கே இந்த லைட் இன்சிடென்ட் ஆகி இங்கே தான் நமக்கு இலுமினேஷன்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ ஆல்ரெடி இதோட என்னோட வேல்யூ ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.33 அதை தான் கொடுத்துருக்காங்க 4/3. அப்போ ஆல்ரெடி ரேடியஸ் ஆஃப் illumination கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் த ஃபார்முலா? r is equal to t by root of n squared minus 1. So what are the given data? d வேல்யூ கொடுத்துருக்காங்க, n வேல்யூ கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் கண்டுபிடிக்கணும் அண்ட் கிரிட்டிக்கல் ஆங்கிள் 2IC கண்டுபிடிக்கனா இதோட ஆங்கிள் வந்து இப்போ ஒரு இதோட ஆங்கிள் வந்து ஐசினா இதோட ஆங்கிளும் ஐசி தான். அப்போ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் எவ்வளவு? 2IC. அப்போ அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பை யூசிங் திஸ் ஃபார்முலா ரேடியஸ் ஆஃப் illuminationோட ஃபார்முலா r is equal to d by root of n square minus 1. So இதுல substitute பண்ணுங்க. substitute பண்ணீங்க என்ன கிடைக்கும்? r is equal to values substitute பண்ணணும். easy terms தான். substitute பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 30 divided by root of 7. So root 7 குள்ள வேல்யூவை substitute பண்ணீங்கன்னா radius r is equal to 11.32 meter. Can you understand? Yes, this is a important problem. Next one ஒரு 2 மார்க் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா ஆப்டிக்கல் ஃபைபர். ஆப்டிக்கல் ஃபைபர் பாருங்க. ஆப்டிக்கல் ஃபைபர்ல டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா எஃபெக்ட்ஸ் டியூ டு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ல கிளிட்டரிங் ஆஃப் டைமண்ட்னா என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் மிரேஜ் அண்ட் லூமிங் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் என்ன ரேடியஸ் ஆஃப் illuminations பார்த்துருக்கோம். இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். சரிங்களா? இந்த ப்ராப்ளம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Can you understand? Yes. So remaining chapter we will see next class. Thank you students. Thank you.